பஹாங் ஜரான்டுட் ஹுலு தொம்பலிங் பகுதியில் புலி தாக்கியதில் கிராம மக்களில் ஒருவர் வளர்த்து வந்த சினை பசு பலியானது. நேற்று காலை 11 மணி அளவில் காணாமல் போன பசு பின்னர் கழுத்து மற்றும் இடுப்பில் புலியின் பற்கள் மற்றும் நகக்கீரல் காயங்களுடன் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு முதல் தான் வளர்த்து வந்த பசு இன்னும் சில நாட்களில் கன்றை ஈன்றவிருந்ததாக அதன் உரிமையாளர் சோகத்துடன் கூறினார். அக்டோபர் மாதத்திலிருந்து அவர் இழந்துள்ள 2வது மாடு இதுவாகும். முன்னதாக 2 வயதான காளையை அவர் புலியிடம் பறிகொடுத்தார். இதன் மூலம் அம்முதியவர் ரிங்கிட் மலேசியா 6500 நட்டத்தை சந்தித்துள்ளார். நவம்பர் 22 மற்றும் டிசம்பர் 8ஆம் தேதிகளில் கிராம பகுதியில் புலி சுற்றித் திரிந்தது வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த வரிப்புலியின் நடமாட்டத்தால் ஹுலு தொம்பலிங் சுற்று வட்டாரத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களின் பாதுகாப்பு குறித்து அச்சத்தில் உள்ளனர். சுமார் 30 ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் புலிக்கு பயந்து வேலைக்கு செல்ல முடியாமல் உள்ளனர். வனத்துறையான பரிசீலித்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். சைபர்ஜயா யூனிவர்சிட்டியின் என் MBA பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலைப்பட உதவியது. அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது. நான் கற்றதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது.